இனிய வணக்கங்கள். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். அதுல நம்ம நட்பை பற்றிய புரிதல், அந்த யூனிட்ல நட்பின் படிநிலைகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இதுல இது வரைக்கும் எத்தனை திருக்குறள் படிச்சிருக்கோம்? இந்த நட்பின் படிநிலைகள்ல இது வரைக்கும் எத்தனை திருக்குறள் படிச்சிருக்கோம்? கரெக்ட். 4 திருக்குறள் படிச்சு முடிச்சிட்டோம். நட்பின் படிநிலைகள் பத்தி நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன ரிவிஷன் பண்ண போறோம். சரிங்களா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் 4 திருக்குறள் படிச்சீங்க இல்லையா? இந்த 4 திருக்குறளையும் சொல்லி பிளஸ் அதோட விளக்கமும், அதாவது நீங்க அந்த திருக்குறள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னும் நீங்க சொல்லி அனுப்பணும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம சொல்லி அனுப்ப முயற்சி பண்ணுங்க செல்லக்குட்டி. சரிங்களா? அப்படி பார்த்து சொன்னீங்கன்னா எத்தனை திருக்குறள் பார்த்து சொன்னீங்க, எத்தனை திருக்குறளோட விளக்கமும் பார்த்து சொன்னீங்கன்றத சொல்லி அனுப்பிடும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், பார்க்காம சொல்ல முயற்சி பண்ணுங்க. 4 திருக்குறள் பிளஸ் அதோட விளக்கம். சரிங்களா? அதோட புரிதல், நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லி சிம்பிளா சொல்லி அனுப்புனா போதும். ஆனா குறளோட அர்த்தம் மாறக்கூடாது. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.